அதே மாதிரி என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரியும். எனக்கு வந்து மன்னராட்சி தான் முக்கியமாக தவிர எதுவும் மக்களாட்சி. உங்களுடைய ஆட்சி வந்து சரியில்லை. நல்லா கேட்டுக்கிறேங்க ஐயா. உங்கள் வீட்டில் உள்ள ஆட்சியும் சரியில்லை, உங்களுடைய மக்களாட்சி சரியில்லை. உங்கள் மக்களாட்சி சரியில்லாத ஒவ்வொரு பொழுது வந்து நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டேன்னா, நான் வந்து என்னையோட மன்னராட்சியை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் பேசினேன். இத்தனை 1000 கோடி பேர் இருக்க வேண்டியது. அதாவது கேட்டேன் நான், என்னுடைய ஆட்சி வந்து ஒரு இத்தனாயிரம் கோடி ஆட்சியை வந்து தான் நான் வந்து முன்னாடி உங்களுக்கு வந்து பேச முடியும். ஆனாலும் அவனும் வந்து எதுக்காக நான் பேசலை அப்படின்னு சொன்னான். நான் வந்து கேனியம் கிடையாது. உங்கள் இத்தனாயிரம் கோடி பேருக்கு வந்து உள்ள ஒரு ஆட்சியிலையும் உங்களுடைய ஒரு ரூபா பணத்தாலையும் இத்தனை 1000 கோடி ரூபா செலவு. நீங்கள் எனக்கு வந்து ஒரு ரூபா ஒரு மாதம் எனக்கு வந்து சலுகை பண்ணியிருந்தால் என்னோட கவர்மெண்ட்டுக்காக வேண்டி நீங்கள் வந்து ஒரு ரூபா கொடுத்துருந்தா இத்தனை கோடி ரூபா எனக்கு வரும். அந்த ரூபாயை வச்சு தானே நான் உங்களுக்கு வந்து எதுவும் பண்ணுவேன் தவிர எவனா அவன் கையில் இருந்து செலவழிக்கல. அவன் கட்சி ஆரம்பிச்சும் செலவழிக்க முடியாது. அத்தனாயிரம் கட்சியை நான் ஆரம்பித்தேன். இத்தனாயிரம் கட்சியை நான் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன் உலகத்தில். நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க. அவர் வந்து உங்களுக்கு வந்து என்கிட்ட பேசி ஆகணும். இல்லைன்னு நினச்சிக்கல, அவன் ஒலையில் போட்டான். நீ சொன்ன மாதிரி இத்தனாயிரம் கோடி ரூபாயை வந்து 8 கோடி பேருக்கும் 8 கோடி ரூபா அமுக்கணும். இன்னைக்கு நீ வந்து ஒருத்தன் என் வீட்டில் வந்து ஒரு தோசை கிட்டத்தட்ட நிறைய எண்ணெயும் சொல்லியிருக்கு. ஒரு தோசை 10 ரூபாய்க்கும் தராங்க, ஒரு தோசை 18 ரூபாய்க்கும் தராங்க. அப்படிங்கும்போது ஒரு தோசை சாப்பிட்டே நீ வாழக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஈத்திர புண்டை, ஒரு ரவுடி, ஒரு சுன்னிக்கு பிறந்தவங்களுக்கு நீங்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா நான் அதுக்கு வந்து உங்களுக்கு தலைவாங்க மாட்டேன். நல்ல ஞாபகம் சொல்லுங்க. இதே மக்களுக்கு நான் வந்து உறுப்பினராக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லுவேன். என் தமிழ்நாட்டு மக்கள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கேட்டதுக்கு நிறைய நேரம் நான் பேசியிருக்கேன். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உறுதிமொழிங்கிறத ஒரு சொல்லி தான் இருக்க முடியும். அந்த உறுதிமொழியெல்லாம் நான் எடுத்தாச்சு. ஏன் ஸ்கூல்லேயே நம்ம தான் எடுத்தாச்சு. இது போக நீங்கள் வந்து யார் வேணாலும் கேட்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் யாரும் என்கிட்ட வந்து ஏன் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து எனக்கு கிடையாது. நான் எவனுக்கும் அப்படி தப்பு எவனும் பண்ணது கிடையாது. என் சம்பளத்தை